Hello friends, welcome to Fantasy with Tamil YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன் கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே இவங்க இரண்டு பேருக்கும் இடையில நடக்க இருக்கிற 4வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா 3 மேட்ச் வந்து விளையாண்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த விளையாண்டு முடிச்ச 3 மேட்ச்ல 2 மேட்ச் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வே வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4வது T20 மேட்ச். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பத்தி ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி ஜூலை வந்து நடக்க இருக்கு. டைமிங்னு பார்த்தோம்னா ஈவினிங் 4:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குங்க. ஸோ இந்த மேட்ச் எங்க நடக்குன்னா அதே பேருல தான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ ஹரேரால தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஓகே, நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு தேர்ந்தாக்குள்ள பிளேயர்ஸா இருக்கட்டும், இல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும், நீங்க சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் போட்டதுக்கு அப்புறம் 2 டீம்ல இருக்க பிளேயிங் லெவலில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அடுத்த பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 3 மேட்ச் விளையாண்டுருப்பாங்க. அது ஓரளவுக்கு ஒரு ஈஸியாக வந்து கணிச்சிருக்க முடியும். ஸோ சேம் அதுதான் பேட்டிங் அண்ட் பவுலர்ஸ் 2 பேருக்குமே வந்து ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருக்கு இந்த பர்டிகுலர் பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க அதிகபட்சம் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட இந்த பர்டிகுலர் 3 மேட்ச் இந்த இதுலயே வந்து 3 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. 3 மேட்ச்லயே பார்த்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் அதிகமாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. செகண்டா பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்ணியிருக்காங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் இருந்த ஜிம்பாப்வே மேட்ச், ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே வந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அதுல லோவஸ்ட் ஸ்கோர் தான் ஜிம்பாப்வே அடிச்சிருந்தாலும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ண இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணவே முடியல, ரொம்பவே சிரமப்பட்டாங்க. அடுத்த 2 மேட்சும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஹையஸ்ட் ஸ்கோர் கொண்டு அடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ண டீமால வின் பண்ண முடியல, ரொம்பவே சிரமப்பட்டாங்க. பாதிக்கு பாதி 2 அடிச்சு தான் மேட்ச் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் பேட் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிளான பிச்சாக தான் வந்து இருக்கு. பவுலர்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பவுல் பண்ணுவாங்க செகண்டா பவுல் பண்ணும்போது. ஸோ மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்களுக்கு வின் பண்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா வெனு ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 43 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 25 மேட்சும் பேட் செகண்டா பண்ணவங்க 18 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர்னு பார்த்தோம்னா 156ங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தோம்னா இந்தியா தான் வந்து அடிச்சிருக்காங்க. 234ங்கிற ஸ்கோரை வந்து இதுல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்தியா. லோவஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா ஜிம்பாப்வே தான் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. 99ங்கிற ஸ்கோரை வந்து ரொம்ப லோவஸ்ட் ஸ்கோர் T20ல ரொம்ப லோவஸ்ட் ஸ்கோரா வந்து அடிச்சிருக்கிறது வந்து ஜிம்பாப்வே தான் சொல்லி இந்த பர்டிகுலர் வினுல. இப்போ அடுத்த ஹெட்யூட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஹெட்யூட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. இதுல இந்தியா வந்து 8 மேட்சும் ஜிம்பாப்வே வந்து 3 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்தியா தான் வந்து ஒரு அப்பர் லைன்ல இருக்காங்க ஹெட்யூட்டை பொறுத்துக்கும் வின்னிங் பொசிஷன்ல. அடுத்த நீயும் நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்புக்கும் இந்த ஆப்புக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்குங்க. ஸோ மறக்காம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல டியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன்ல காமனா இவங்க வந்து ஒரு 5 பிளேயர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 5 பிளேயர்ல இருந்து நீங்க ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி பிளே பண்ணா போதும். எந்த ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்க தேவையில்ல. ஒரு 11 பேர் கொண்ட டீமும் நீங்க கிரியேட் பண்ண தேவையில்ல. அவங்க கொடுக்குற அந்த 5 பிளேயர்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பிளேயரை மட்டும் நீங்க பிக் பண்ணி பிளே பண்ணா போதும். ஈஸியா வந்து அதிக மணி வந்து வின் பண்ணலாம். ஜிஎஸ்டி ஒன்று கிடையவே கிடையாது. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு இவங்க ₹1 கூட வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒன்று பிடிக்கிறதே கிடையாது. ஸோ ரொம்பவே சூப்பரான ஆப்ஷனா வயசுல இந்த ஆப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இங்க பார்த்த 2 டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவல்ல யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுமன் கில் அண்ட் ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், சிவம் தூபே, வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஸ்னாய், ஆவேஸ் கான் அண்ட் கலீல் அகமது
இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு பாசிபிளான பிளேயர் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. அதே ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் மாதவரே அண்ட் டி மர்மனி இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. பென்னட் பிரைன், சிகந்தர் ராசா, ஜேன் மேயர்ஸ், ஜோனத்தன், மாரண்டே, மசகட்சா, முஸ்ரபானி, நகர்வா அண்ட் சத்ரா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பாவோட ஒரு பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. பார்த்த ரெண்டு டீம்ல இருந்து டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்ன, லோ பர்சன்டேஜ்ல யார் இருக்கா, ஹை பர்சன்டேஜ்ல யார் இருக்கா, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து பார்ப்போம். டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யார் அப்படிங்கிறது பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, வாஷிங்டன் சுந்தர் அண்ட் சிவம் துபே இவங்க 4 பேர் வந்து டபுள் ஆப்ஷன் பிக்ல இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேர் பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. ஸோ விக்கெட் கீப்பிங் பண்றாருங்கும் போது விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கம்பல்சரி வந்து கிடைச்சிரும். பிளஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது கம்பல்சரி வந்து கிடைச்சிருங்க. ஸோ வேற எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆர்டர். ஸோ இந்த பேட்டிங் ஆர்டர் தான் இவருக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட் டவுன்ல தான் வந்து பேட்டிங் வந்து இறங்குறாரு. ஸோ டாப் ஆர்டர்ல இருக்கவங்களே மேட்சை முடிச்சுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இறங்குறாங்க. டாப் ஆர்டர் இருக்கவங்களே கடைசி வரை விக்கெட் இழக்காம ப்ளே பண்ணிட்டாங்கன்னா இவருக்கு பேட்டிங் ஆர்டர் வந்து கிடைக்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். ஸோ பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா கிட்டத்தட்ட எப்படி ஒரு லாஸ்ட் ஒரு 5 ஓவர்ல பேட்டிங் ஆர்டர் வரும். இவர்கிட்ட இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 20 பிளஸ் ரன்னுங்கும் போது ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஓவரால ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். அதாவது விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்டும் கிடைச்சிடும். பிளஸ் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கும்போது ஓவராலா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பார். சப்போஸ் பேட்டிங் ஆர்டருக்கு வரலைன்னா இவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த 25 ஃபேண்டசி பாயிண்ட் மட்டும்தான் கிடைக்கும். வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இவருக்கு எதுவும் கிடைக்காது. அடுத்து அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் வந்து இன்னிங்ஸ் 1 டவுன் வந்து இறங்குறாரு. அது மட்டும் இல்லாம கம்பல்சரி 2 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் தான் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இருந்து இவர் பேட்டிங்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம பவுலிங் பண்றாருன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ கம்பல்சரி விக்கெட் கிடைக்கும் கிடையாது, ஒரு அன்எக்ஸ்பெக்டடா விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேட்டிங்ல இருந்து ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குது. பிளஸ் விக்கெட் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இவருக்கு வந்து இருக்குங்க. ஸோ மேட்சிங் மேட்ச் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 12 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டும் இவருக்கு வந்து ஓவராலா வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு 75ல இருந்து ஒரு 80 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு அபிஷேக் சர்மா. சப்போஸ் இவர் பவுலிங்ல இருந்து விக்கெட் ஆப்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னா ஸோ பேட்டிங்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் பிளஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் பிளஸ் 12 பிளஸ் அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய 12 பிளஸ் கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடியது, இந்த ரன் அவுட் பண்ற மூலமா கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மூலமா ஒரு 12 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து இவருக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ஓவராலா கிட்டத்தட்ட ஒரு 45ல இருந்து ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, அடுத்த வாஷிங்டன் சுந்தர். வாஷிங்டன் சுந்தர் பத்தியும் லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணி தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 3 விக்கெட் வரையும் இவர்கிட்ட வந்து கிடைச்சிருந்துச்சு. பிளஸ் பேட்டிங் ஆர்டர் அதுதான் இவருக்கு வந்து கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ டாப் ஆர்டர்ல விக்கெட் விழுந்துருச்சுன்னா இவர் பேட்டிங் ஆர்டருக்கு வரும் வாய்ப்பு இருக்கு. ஸோ டாப் ஆர்டர்ல இருக்கவங்களே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சுமன் கில், ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கைக்வாட், அபிஷேக் சர்மா அப்படின்னு வரிசையா சஞ்சு சாம்சன் வரிசையா டாப் ஆர்டர்ல பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ அவங்களோட விக்கெட்லாம் விழுந்துட்டா அதுக்கப்புறம் இவருக்கு பேட்டிங் ஆர்டர் வாய்ப்பு கிடைக்கும். சப்போஸ் கிடைக்கலைன்னா பவுலிங் ஆப்ஷன் வந்து மஸ்ட் இவர்கிட்ட இருந்து 1 அல்லது 2 விக்கெட் வரும் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி விக்கெட்டை எடுத்துட்டாருங்கிற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் விக்கெட் மூலமா கிடைக்கும். பிளஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 12 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ ஓவராலா கிட்டத்தட்ட ஒரு 65ல இருந்து ஒரு 70 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா இருப்பாரு வாஷிங்டன் சுந்தர். இப்போ பார்த்தா பாத்தீங்கன்னா சிவம் துபே. சிவம் துபே பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்ல வந்து பிளே பண்ணாரு. பேட்டிங்லயும் பாத்தீங்கன்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் கிடைக்கல. ஏன்னா கிட்டத்தட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டாப் ஆர்டர்ல 5 பேட்ஸ்மேன் அவங்களே வந்து விக்கெட்டை இழந்தா மட்டும்தான் சிவம் துபேக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ டாப் ஆர்டர்ல விக்கெட் இழக்கல அப்படின்னா சிவம் துபே பேட்டிங் ஆர்டர் ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மேட்சிங் வந்து கம்பல்சரி 2 ஓவர் வந்து பவுல் பண்றாருங்க. ஸோ பவுல் பண்றது இல்ல. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 1 விக்கெட் வரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிவம் துபேக்கு. இப்போ அடுத்த ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் சிகந்தர் ராசா, பென்னட் பிரைன்,
அண்ட் கிளேன் மார்ண்டே இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ சிகந்தர் ராசாவை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து 1 டவுன் வந்து இறங்குறாரு. அது மட்டும் இல்லாம 4 ஓவருமே கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுறாரு. ஸோ 4 ஓவர் பவுல் பண்றாருங்க பட்சத்தில் கம்பல்சரி இருந்து 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அன்னைக்கோட 3 விக்கெட் போறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு இவர்கிட்ட. ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவர்கிட்ட இருந்து 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் சிகந்தர் ராசா கிட்ட. ஸோ மோஸ்ட்லி சிகந்தர் ராசா பேட்டிங் ஆர்டருக்கு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா இவர்கிட்ட இருந்து நம்ம 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 25+ ரன்னுக்குள்ள நம்ம இவர்கிட்ட இருந்து வந்து எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஓவராலா இவர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க பட்சத்தில் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிடும். பிளஸ் செகண்டா பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட இருந்து ஒரு 2 விக்கெட் கணக்கு வச்சாலும் ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிடும். பிளஸ் 4 பாயிண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 பாயிண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் ஓவராலா கிட்டத்தட்ட ஒரு 90ல இருந்து ஒரு 95 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு சிகந்தர் ராசா. அதே செகண்டா பேட் பண்றாருங்க போது ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ ஃபேண்டசி பாயிண்ட். பவுலிங் ஆப்ஷன்ல ஒரு விக்கெட் ஒரு அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் ஒரு விக்கெட்னு வந்து வச்சுக்கிட்டாலும் கிட்டத்தட்ட ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 55 ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த பெனட் பிரைனை பொறுத்த வரைக்கும் ஸோ போத் 2 இன்னிங்ஸ்லுமே ஒரு வந்து ரொம்ப ரன் கொடுத்து பாருங்க. ஸோ பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி செகண்ட் பண்ணாலும் சரி இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஆஃப் பண்றாருன்னா அன்னைக்கு ஒரு 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல செகண்ட் ஒன் வந்து இறங்குறாரு. அந்த பட்சத்துல இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன் வரையும் சாலிடா வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த கிளேன் மார்ண்டே பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. ஸோ விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது அது மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் பிளஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவராலா ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து கிடைச்சிரும் மார்ண்டேக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர் இவரோட பேட்டிங் ஆர்டர் டவுன்ல தான் இருக்கு. பட் இந்த மேட்ச்ல வந்து டாப் ஆர்டர்ல இருக்க பேட்ஸ்மேன் எல்லாம் பாத்தீங்கன்னா இயர்லியா வந்து விக்கெட் இழந்துடுறாங்க. பிரீமியம் பட்சத்துல மேட்சுக்கு மேட்ச் கிளேன் மார்ண்டே வந்து பேட்டிங் ஆர்டருக்கு வராரு. அப்படி வர பட்சத்துல இவர் பேட்டிங்ல இருந்து ஒரு 25+ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் சால்டா வந்து பேட் பண்ணிடுறாருங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கிற ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் பிளஸ் பேட்டிங் ஆர்டர்ல இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்தா ஒரு 20+ வந்து ஒரு 25 ஸ்கோர் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கும் போது 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ள ஒரு பிளேயரா வந்து இருக்காரு கிளேன் மார்ண்டே. ஸோ ஓவராலா கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கம்பல்சரி வந்து கிடைச்சிருது கிளேன் மார்ண்டேக்கு. ஸோ கிளேன் மார்ண்டேல எல்லா மேட்சும் வந்து டிஃபரெண்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா 50-50 ஆப்ஷன் யார் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இவங்க யார் 50-50 ஆப்ஷனை பிக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக வந்து சொல்றேன். ஸோ கலீல் அகமது இந்தியா பொறுத்த கலீல் அகமது, ஜெய்ஸ்வால் அண்ட் சுமன் கில் இவங்க 3 பேரும் வந்துட்டுனா 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஓவருமே வந்து பவுல் பண்றாரு. ஸோ 4 ஓவருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் அந்த 1ல இருந்து 15 ஓவர் ஒரு ஓவர் வந்து முடிஞ்சிருது. பட் விக்கெட்டிங் எடுக்கணும், விக்கெட்டுன்னு நீங்க எடுத்தா மட்டும்தான் இவர் ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு பவுலிங்ல இருந்து ஒரு 2 விக்கெட் ஆச்சும் கம்பல்சரி வந்தாலும் அப்படி வந்தா மட்டும்தான் இவர் ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்லை. ஒரு கேச்சஸ் மூலமா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் ரன் அவுட் மூலம் கிடைக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்தா பெருசா எதுவுமே இல்லாதனால இவர் வந்து நான் 50-50 ஆப்ஷனை வந்து பிக் பண்ணியிருக்கேன். சேம் அதே ஆப்ஷன் தான் ஜெய்ஸ்வால் அண்ட் சுமன் கில். இவங்க பேட்டிங்ல இருந்து 2 பேர் பேட்டிங் இருந்து ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் வரை கம்பல்சரி வந்து கிடைச்சானும். அப்படி வந்தா மட்டும்தான் இவர் ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாங்க இவங்க 2 பேரும். மற்றபடி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து நீ பிக் பண்ணிக்கிறது ஒரு சூட்டபிள் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா 2 பேருக்குமே எதுவுமே இல்லை. ஏன்னா சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் கேப்டன்ஷிப் பண்றதுனால அந்த நியர்பைல தான் இருப்பாரு. அந்த பவுலருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுனால இந்த நியர்பை ஆப்ஷன் தான் இருப்பாரு. சேம் ஜெய்ஸ்வால் வந்து பாத்தீங்கன்னா லாங் பிளே இருக்க மாட்டாரு, கொஞ்சம் நியர்பைல தான் இருப்பாரு. ஸோ அன்எக்ஸ்பெக்ட் கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ கம்பல்சரி கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஒரு அன்எக்ஸ்பெக்டடா 1 or 2 கேட்ச் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அது மட்டும் பார்த்தாது ஒரு பேட்டிங் ஆர்டர்ல இருந்து கம்பல்சரி ஒரு 35+ ரன் அடிச்சிட்டாங்கன்னா இவங்க ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் நீங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ணி ஆப்ஷன் வைஸ்ல சேஞ்சஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிம்பாவை பொறுத்த வரைக்கும் தொண்டன் சாத்ரா அண்ட் ஜோனத்தன் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன்ல வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ சத்ராவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பவுலிங் 4 ஓவருமே கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ அந்த பவுல் பண்ணா மட்டும் போதுமானா வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசாக எதுவுமே இல்லை.
இவர் பவுலிங்ல இருந்து மட்டும் கம்பல்சரி 2 விக்கெட் வரையும் எடுக்கணும். ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மட்டும்தான் இவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 விக்கெட் வரையும் கிடைச்சதுங்க. அடுத்த 2 மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா பெருசா விக்கெட் டேக் ஆப்ஷன் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட இவர் பிக் பண்ண பீப்புள்ஸ் ஒரு 50 ஆப்ஷன் தான் நீங்க பிக் பண்ணிருக்கணும். கிட்டத்தட்ட நிறைய ஸ்டார்டிங்ல அந்த எடுத்த 3 விக்கெட் எடுத்துட்டாருங்க பட்சத்தில் நிறைய பேர் வந்து இவர் பிக் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அடுத்த 2 மேட்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து போரான ஒரு பொசிஷன் தான் வந்து இருக்கிறாரு. சரி, பெரிய விக்கெட் விட்டு இல்ல. ஸோ அதனால இவர் வந்து 50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கேன். அடுத்த ஜோனத்தனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட விளையாண்ட 3 மேட்ச்லயும் வந்துச்சுன்னா பெருசா எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ரொம்ப ரொம்ப ஒஸ்டா தான் வந்து பேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால இவர் வந்து ஒரு 50 ஆப்ஷன் வந்திருக்காரு. வேற ரொம்ப ரிஸ்கா நான் ட்ரை பண்றேங்க பட்சத்துல நீங்க ஜோனத்தனை வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்ல பட்சத்துல ஜோனத்தனை தவிர்த்து நீங்க டீமை பிக் பண்றது ஒரு சூட்டபிளான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, பார்த்ததா லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறது பார்ப்போம். இதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங், சஞ்சு சாம்சன் அண்ட் சிவம் துபே இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25% கீழே பீப்புள் தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் போத் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. யாரு பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட டாப் ஆர்டர்ல விக்கெட் இழந்துட்டாங்க. ஒரு 3 விக்கெட் ஏரியாஸ் போயிருச்சு அப்படின்னா ரிங்கு சிங்கோட பொசிஷன் வந்து டாப் ஆர்டர் கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் வந்து ஸ்கோர் வந்து கொண்டு போறதுக்காக ரிங்கு சிங் வந்து டாப் ஆர்டர் கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ரிங்கு சிங் இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வந்து ஒரு பேட்டிங் வந்து சால்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய மேட்சுக்கு மேட்ச் ஒரு 12ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து இவருக்கு அந்த விளையாட 3 மேட்ச்லயும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி ஓவராலாக கிடைச்சிருக்க பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து பேட்டிங்ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் இருந்தால் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் பிளஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ ஃபேண்டசி பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஓவராலா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு ரிங்கு சிங். கிட்டத்தட்ட இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15+ பீப்புள் தான் வந்து பிக் பண்ணிருக்காங்க. போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் ஒரு பேட்டிங் டாப் ஆர்டர்ல விக்கெட் வந்துட்டாங்க, ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்துட்டாலும் ஒரு பேட்டிங்ல இருந்து கம்பல்சரி வந்து ஒரு 25+ ரன் கூட சாயில வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவரெல்லாம் வந்து ஒரு சூப்பரான பிக்கா வந்து இருப்பாரு. அடுத்த சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் ஒரு 5th டவுன்ல தான் இறங்குற, 4th டவுன் 5th டவுன்ல தான் வராரு. ஸோ அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 25 ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது கம்பல்சரி வந்து கிடைச்சிருங்க. அதாவது 20+ ஃபேண்டசி பாயிண்ட், ரன் அவுட், ஸ்டெம்ப் பீட், அந்த கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிரும். பிளஸ் டீம்ல இருக்கக்கூடிய 4+ பாயிண்ட். ஓவரால கம்பல்சரி ஒரு பேட் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 ஃபேண்டசி பாயிண்ட் கம்பல்சரி வந்து கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம பேட்டிங் வந்தாருன்னா இவர்கிட்ட இருந்து 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இந்த மேட்ச்ல வந்து ஒரு 7 ஓவர் 8 ஓவருக்கு போது ஒரு பேட்டிங் வர்றாருன்னா கம்பல்சரி விட்டுருந்து ஒரு 25+ வந்து 30+ ரன் வரையும் கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் சஞ்சு சாம்சன் இருந்து. ஸோ இவரெல்லாம் போத் ஒரு டிஃபரன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சிவம் துபே பொறுத்தவரைக்கும் பேட்டிங் ஆடுறது கிடைக்குமா ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. சஞ்சு சாம்சன் வரையும் கிட்டத்தட்ட டாப் ஆர்டர்ல இருக்கிற 5 பேட்ஸ்மேன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து பேட்டிங் ஆடுறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி விக்கெட் பவுலிங் பண்றாரு. ஸோ பவுலிங் பண்ணும் போது இவர் பவுலிங் வந்து அன்எக்ஸ்பெக்டா விக்கெட் விழுந்துருச்சுன்னா ஸோ இவரை பிக் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து உங்க டாப் ஆர்டர் கொண்டு போறது வாய்ப்பான ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு சிவம் துபே. அந்த ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் மாதரே, கிளேன் மாரண்டே அண்ட் மேயர்ஸ் அண்ட் மசகட்ஸா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல இருக்க பிளேயர்ஸ். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15% கீழே தான் அவங்க வந்து பிக் பண்ணிருக்காங்க. மினிமம் ஒரு ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 20% அதான் வச்சுக்கோ. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் தான் வந்து பீப்புள் பிக் பண்ணியிருக்காங்க. பெனிஸ் மாதவரை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து இருக்கு. ஸோ இவருக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அந்த 12+ ஃபேண்டசி பாயிண்ட் கம்பல்சரி வந்து மேட்சுக்கு வந்து கிடைச்சிருது. அப்படிங்கிற பட்சத்துல 12+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்கக்கூடிய 4+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவராலா ஒரு 18ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மேட்சுக்கு வந்து கிடைச்சிருது. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 25+ ரன் அடிச்சிட்டாலே இவர் வந்து ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாரு கிளேன் மாதவர். அடுத்ததா கிளேன் மானண்டே பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. ஸோ விக்கெட் கீப்பிங்ல இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் இவரோட ஒரு பிக்கா வந்து எடுத்துங்க. கிட்டத்தட்ட விளையாண்ட 3 மேட்ச்லயுமே ஓரளவுக்கு ட்ரீம் டீமுக்கு வந்து எலிஜிபிள் பிளேயரா தான் இருந்திருக்காரு. ஏன்னா டாப் ஆர்டர்ல இவங்க டீம்ல இருக்கவங்க எல்லாருமே டாப் ஆர்டர்ல இருக்கும்போது விக்கெட்டை வந்து ஈஸியா வந்து இழந்துடுறாங்க. சீக்கிரமா இழந்துறதுனால கிளேன் மானண்டேக்கு வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து கம்பல்சரி வந்து கிடைச்சிருது. அப்படிங்கிற பட்சத்துல இவன் இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் பேட்டிங்ல இருந்து வந்து எதிர்பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் இருக்கும்போது ஓவராலா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு ஆக்டிவான பிளேயரா வந்து இருப்பாரு. அதுதான் மேயர்ஸை பொறுத்த வரைக்கும்
லாஸ்டா இந்த மேட்ச்ல ஒரு சிங்கிள் மேனா இருந்து ஒரு பேட்டிங் ஆடி இவரோட டீம் ஒரு ஸ்கோர் வந்து லோவர் ஸ்கோரா இருந்தா கொஞ்சம் ஓவராலா டீசென்டான ஸ்கோர் வரும் கொண்டு போய் மேட்ச் தோத்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு டீசென்டான ஸ்கோர்ல தான் தோக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மேயர்ஸ் தான் சொல்லுவேன். சரி, ஒரு சிங்கிள் மேனா இருந்து ஒரு மேட்ச் வந்து ஒரு அளவுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாரு. ரொம்பவே சூப்பரா கிட்டத்தட்ட ஒரு 65+ ரன் சம்திங் வரையும் அடிச்சிருந்தாருங்க. அப்படிங்கிற பட்சத்துல இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி 20+ ரன் அடிச்சிட்டாருன்னா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிற கணக்கு பண்ணும்போது ஓவராலா ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாரு மேயர்ஸ். ஸோ நான் வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 15+ ரன் வந்து அப்படி தான் கணக்கு வச்சிருந்தேன். ஸோ லாஸ்டா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதே போல நம்ம வந்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அடிக்கிறதுக்கான ஆக்டிவ் அந்த பிளேயரும் வந்து இருக்காரு. இவரு பார்த்ததா மசார்ஸா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 4 ஓவர் பவுல் பண்றாருன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், செகண்ட் ஆஃப் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் வரையும் கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய அந்த கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய 12+ இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு பிளேயரா இருப்பாரு. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. ஸோ டீம் கிரியேட் பண்ணுவது இவங்களா ஒரு ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப டிஃபரன்ஷியல் பிக்காக வந்து இருக்கும். ரொம்ப சூப்பரான ஆப்ஷனாகவும் இருக்கும். ஒரு ஹை பர்சன்டேஜ் சேஃபான பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கைக்வாட், வாஷிங்டன் சுந்தர், ஆவேஸ் கான் அண்ட் ரவி பிஷ்னாய் இவங்க 5 பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85%க்கு மேல 90%க்குள்ள பீப்புள் வந்து இவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒருத்தான பிளேயரா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்ப்போம். அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பேட்டிங் ஆர்டர்ல 1 down வந்து இறங்குறாரு. ரொம்ப சூப்பரா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம 2 ஓவர் வரையும் கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுறாருங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல அபிஷேக் சர்மா வந்து ஹை பர்சன்டேஜ் பீப்புள் பிக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஒருத்தான பிளேயரா தான் வந்து இருப்பாரு. ருத்ராஜ் கைக்வாட் பொறுத்த வரைக்கும் லாஸ்டா அந்த 2 மேட்ச்லுமே ரொம்பவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்ல வந்து இருந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மட்டும்தான் கொஞ்சம் இயர்லி விக்கெட் நடந்துட்டாரு. அதுக்கு அடுத்த அந்த 2 மேட்ச்லுமே ஆவரேஜா ஒரு 55 ஒரு 60+ ரன்னுக்கு மேலதான் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. ரொம்பவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்ல வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லாஸ்டா அந்த மேட்ச்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவும் கிடைக்கல. அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஒரு 16+ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வரையும் கிடைச்சிருந்துச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 25+ ரன் வரையும் சால்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். 25+ ரன் அடிக்கிறாருன்னா ஒரு 30ல இருந்து ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. பிளஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ ஃபேண்டசி பாயிண்ட். அது மட்டும் இல்லாம இதுல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேட்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் வந்து ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 12ல இருந்து ஒரு 16+ பாயிண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஆவரேஜா வச்சுக்கிட்டோம்னா 35 ஃபேண்டசி பாயிண்ட் பிளஸ் 4 ஒரு கேட்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கும்போது ஓவராலா ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு ருத்ராஜ் கைக்வாட். இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு பாயிண்ட் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லாவே பேட்டிங் எல்லாம் ரொம்ப சூப்பரான ஸ்கில்ல தான் இருக்காரு. அப்படிங்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு ருத்ராஜ் கைக்வாட பொறுத்த வரைக்கும். வாஷிங்டன் சுந்தர் பொறுத்தவரைக்கும் பேட்டிங் ஆர்டர் ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருந்திருக்கு. பேட்டிங் ஆர்டர் கிடைக்காதுன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ செகண்ட் ஆஃப் பேட் பண்றாங்கன்னா பேட்டிங் ஆர்டர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து பேட்டிங் ஆர்டர் கிடைக்க வாய்ப்புகளே இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதுல இவங்க வந்து 4 ஓவர் கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாரு. அந்த 4 ஓவர்ல இருந்து 2 விக்கெட் வரையும் எடுக்கணும். சரி, அப்படி எடுத்துட்டாங்கன்னா இவர் 5% பீப்புள் பிக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஒர்த்தான பிளேயரா வந்து இருப்பாரு வாஷிங்டன் சுந்தர். அதுதான் ஆவேஸ் கான் அண்ட் ரவி பிஷ்னாய் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம டெத் ஓவர் அந்த 19 ஓவர் 20 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவ் பிளேயரா வந்து இவங்க வந்து இருக்காங்க. ஸோ டெத் ஓவர் பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் இவங்களுக்குலாம் வந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஸ்கோரை வந்து கொண்டு போன கடைசி ஓவர் எல்லா பாலும் அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற பட்சத்துலாம் பேட்டர்ஸ் வந்து ஆடுவாங்க. அப்படிங்கிற மிஸ்டேக் ஏதாச்சும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டிங் இது பண்ணிட்டாங்கன்னா கேச்சஸ் ஸ்டம்பீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களும் வந்து போத் டிஃபரன்ஸ் மஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் பெனட் பிரைன், சிகந்தர் ராசா அண்ட் முஸ்ரபானி இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75%க்கு மேலதான் வந்து பீப்புள் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒருத்தன பேரான பார்த்தோம்னா பெனட் பிரைனை பொறுத்த வரைக்கும் பெனட் பிரைன், சிகந்தர் ராசா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் வந்து கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ சிகந்தர் ராசா பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் 1 down வந்து இறங்குறாரு. ஸோ பெனட் பிரைன் செகண்ட் டவுன் வந்து பேட்டிங் பண்றாரு. ஸோ சிகந்தர் ராசா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பேட்டிங்ல வந்து ஒரு 20+ ரன் வரையும் விட்டுறது நம்ம எதிர்பார்க்கலாம்.
பவுலிங் பண்ணல 1 அல்லது 2 விக்கெட் வரும் கம்பல்சரி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டா 3 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். பெனட் பிரைன் லாஸ்ட் மேட்ச்ல மட்டும் தான் கொஞ்சம் பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதுக்கு முன்னாடி மேட்ச்ல ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் இவர்கிட்ட இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. பவுலிங் ஆப்ஷன்ல 1 விக்கெட் கம்பல்சரி கிடைச்சிருங்க. ஒரு 2 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அடுத்தது முஸ்ரப் அணியை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட டெத் ஓவர் ஸ்பெஷல் என்ன சொல்லுவாங்க, டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. லாஸ்ட் அந்த மேட்ச்ல ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து கம்பல்சரி 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு இருந்தா, செகண்டா பவுல் பண்றாருன்னா 2க்கு அதுக்கு மேல விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. இப்ப அடுத்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல யார் பிக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா போத் ஒரு டிஃபரன்ஷிப்புக்காக ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 டீம் ட்ரை பண்ணீங்கன்னா மாத்தி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஈக்குவலா வந்து ட்ரை பண்ணா அதாவது ஒரு 2 டீம்ல மட்டும் 2 பேருமே சம ட்ரை பண்ணி பாருங்க. மற்றதுல வந்து என்ன ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ டாப் ஆர்டர்ல இருக்கிற 2 விக்கெட் தான் இருந்து அந்த டாப் ஆர்டர் இருக்க 4 பேருமே வந்து மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு பேட்டிங் கிடைக்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். அது கிளைன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய 25 பாயிண்ட் கம்பல்சரி கிடைச்சிரும். டாப் ஆர்டர்ல விக்கெட்டை இழக்கலைன்னா இவருக்கு வந்து பேட்டிங் கிடைக்காது. சப்போஸ் டாப் ஆர்டர் இருக்கவங்க விக்கெட் இழந்துட்டாங்கன்னா கம்பல்சரி இவருக்கு வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து கிடைச்சிரும். ஸோ ரீசெண்டாக அந்த மேட்சை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். டாப் ஆர்டர்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் இயர்ல விற்கிறதுனால மார்க்கெட்டை வந்து பொறுத்திருக்கும் பேட்டிங் ஆர்டர் இவருக்கு வந்து கம்பல்சரி வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இவரை வந்து ஒரு சுமாலிக்ல ட்ரை பண்ணும்போது இவரை நீங்க ட்ரை பண்ணலாம். என்னோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சுமாலிக்ல ட்ரை பண்ணும்போது மார்க்கெட்டை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து 1 by 1 வந்து பார்ப்போம். ஸோ கிராண்ட் லீக் டெமோ பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சஞ்சு சாம்சன், பேட்டிங் ஆர்டர்ல சுமன் கில், ருத்ராஜ் கைக்வாட், மேயர், ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் சிகந்தர் ராசா, அபிஷேக் சர்மா, சிவம் துபே, பிரைன் பென்னட், பவுலிங் ஆப்ஷன்ல முஸ்ரப் அனி, ஆவேஸ் கான் அண்ட் கலீல் அஹமத் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா பென்னட் பிரைனுக்கு ஒரு கேப்டன் வைஸ்கர் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஆவேஸ்கான ஒரு கேப்டன் வைஸ்கர் ஆப்ஷன், அப்படி இல்லைன்னா சுமன் கில் அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் இவங்க 2 பேரும் இருக்காது கேப்டன் வைஸ்கர் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல மாரனே, பேட்டிங் ஆர்டர்ல சுமன் கில், ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கைக்வாட், ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் சிகந்தர் ராசா, அபிஷேக் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், பெனட் பிரைன், பவுலிங் ஆப்ஷன்ல ரவி பிஸ்னாய், முஸ்ரப் அனி அண்ட் ஆவேஸ் கான் இவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா சிகந்தர் ராசா அண்ட் அபிஷேக் சர்மா இந்த 2 பேருக்கு கேப்டன் வைஸ்கர் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இதுல வேற ஏதாவது சேஞ்சஸ் தேவை பண்ண வச்சீங்கன்னா ஜெய்ஸ்வால் அல்லது வாஷிங்டன் சுந்தர் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா முஸ்ரப் அனி கூட நீங்க ஒரு கேப்டன் வைஸ்கர் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ்கர் ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது யார் கொடுக்கலாம், ரிஸ்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது யாரை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது சிகந்தர் ராசா, அபிஷேக் சர்மா, ஜெய்ஸ்வால் இந்த பர்டிகுலர் பிளேயர் தான் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ்கர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. அதுவும் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது ரிஸ்கா ட்ரை பண்றேன் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற பட்சத்துல சுமன் கில், வாஷிங்டன் சுந்தர், பெனட் பிரைன், முஸ்ரப் அனி அண்ட் கைக்வாட் இந்த பர்டிகுலர் பிளேயர்ல இருந்து யாராவது 2 பேருக்கு கேப்டன் அந்த வைஸ்கர் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.